இதன் மூலம் நம்மளுக்கு சந்தானம் பெருகும். அப்படி இருக்கும் சமயத்தில் அப்படி என்ன நடந்தால் யாரும் பூலோகத்தில் இருக்க முடியாத மன்னர்களாக விட்டு யாரும் செய்யாத அளவிற்கு நாம் ஒரு யாகத்தை செய்ய வேண்டும். பொன் என்றால் தங்கம், தங்கத்தினால் அரிசியாகப்பட்டு செய்து இந்த யாகத்திலே அவிர்வாகமா போட்டாராம். இந்த யாகத்தில் யாரு? சுபாமணி சக்கரவர்த்தி. அருகாமலே யாரு இருந்தா? ரத்தனமாலா மனைவி. அப்படி இருக்கும் தருவாயில அவர் எந்த நாடு? கலிங்க தேசம். அப்படி இருக்கும் தருவாயில இந்த யாகமாக விட்டு நடந்து கொண்டே செல்கிறதா. இந்த யாகத்தின் சுடராகப்பட்டது அது இருக்கும்படியான வானுலகம். இந்த தேவலோகத்தில் இருக்கும்படியான தேவர் மூவரும் என்ன ஐயா வானாட்டு தேவர் ஐயா வந்து